செய்திகளை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை நேற்று சென்னை தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்தனர். குறிப்பாக ஹைதராபாத்தில் உள்ள நீதிமன்றத்துல டிரான்சிட் வாரண்ட் பெற்று நடிகை கஸ்தூரியை சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில சென்னை தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில நடிகை கஸ்தூரியை கைது செய்தது எப்படி என்ற ஒரு அதிர்ச்சி தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஹைதராபாத்ல சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில நடிகை கஸ்தூரி பதுங்கி இருந்த போதுதான் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக போலீசார் தனிப்படை போலீசார் அந்த வீட்டிற்கு நெருங்கிய போது வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை கைது செய்ய காவல்துறை சென்ற போது கதவை நீண்ட நேரமாக திறக்காமல் நடிகை கஸ்தூரி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என காவல்துறை கூறிய பின்னர் தான் கஸ்தூரி கதவை திறந்து வெளியே வந்ததாகவும் பின்னர் காவல்துறையினர் நடிகை கஸ்தூரியை கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் நடிகை கஸ்தூரி போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய விட்டு தலைமறைவாக இருந்து வருவதும் அவர் தயாரிப்பாளரின் செல்போனை பயன்படுத்தி தான் மற்றவரிடம் பேசி வந்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரின் செல்போனை பயன்படுத்தி யார் யாரிடமெல்லாம் நடிகை கஸ்தூரி பேசினார் என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சென்னைக்கு அழைத்து இந்த தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசியதற்கான காரணம் என்ன, பின்புலமாக யார் உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் எனவும் இதனை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.